விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவரா மரியாதைக்குரிய திருமாவளவன் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் அப்பலாம் இல்லையே. சரி, அண்ணன் திருமாவளவனை பற்றி நான் விமர்சிக்கிற பொழுது வருகிற உங்களுக்கு கோபம், வன்னியரசு அண்ணன் சீமானுடைய வாயை உடப்புன்னு சொன்னாரு, அப்ப ஏன் வரல? திரள்நிதி சீமான், நாமக்கரி சீமான், AK-74 சீமான், ஓம் தமிழர் கட்சி, நாம் தமிழ் காளி கும்பல், நாம் தமிழர் திருட்டு கும்பல், என்னென்ன பேச்சு வன்னியரசு. இது விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர், அவரின் குரல் விசி, அவருடைய குரல் என்பது திருமாவளவனின் குரல் இல்லையா? இப்ப நான் பேசினா எங்க அண்ணன் சீமானுக்கு போன போடுற நீங்க வன்னியரசு தான் போன் போட்டுக்கணும். எப்படி நீ பேசுவ? நாம் இது நம்ம கட்சியும் அந்த கட்சியும் ஒரே கட்சி தான் அப்படின்னு பேசுறீங்கல்ல. ஒரே கட்சி தானா? இதுவும் உங்க கட்சி தானே, இதுவும் உங்க கட்சினா, அப்ப அதுவும் உங்க கட்சினா எப்படி வன்னியரசு பேச விட்டீங்க? வன்னியரசு எத்தனை பேர் கண்டிச்சீங்க? எத்தனை பேர் வன்னியரசு கமெண்ட்ல போய் கீழே அப்படி பேசாத, சீமான் அப்படி பேசாத, தமிழ் தேசிய கட்சி அப்படி பேசாத. சாட்டை எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? என்னதான் மற்ற கட்சியை ட்ரோல் பண்ணி பேசினா கூட அரசியல் வந்துட்டா சாட்டை என்ன நல்லா பேசுவார். இவர் சொல்கிற கேட்குற கேள்வி நியாயமான கருத்து தான். ஏன்னா நாம் தமிழர் வந்து விசிகாவை எப்போதுமே வந்து மோசமான வார்த்தையில் திட்டாது, எப்பயுமே விமர்சிக்க மாட்டாங்க. திருமாவளவன் அண்ணா மீது நிறைய பற்று கொண்டு இருக்காங்க. அதுவும் சீமான அண்ணனுடைய குருநாதராக திருமாவளவன் அண்ணன் பார்க்குறாங்க. அதனால் பேசுறதில்ல. ஆனால் வன்னியரசு அண்ணன் வந்து நாம் தமிழரை குறித்தும் சீமான அண்ணனை குறித்தும் மிகவும் மோசமான முறையில் திட்டிருக்காப்புல. பயங்கரமாக ஆபாச முறையும் திட்டிருக்காரு, திட்டக்கூடாத முறையெல்லாம் திட்டிருக்காப்புல. ஆனால் அதை குறித்துலாம் யாருக்குமே எந்த ஒரு கோபமும் வரல. தமிழ் தேசிய கட்சி எல்லாம் ஒரு கட்சி தான் அப்படின்னு பேச முடியல. ஆனால் சாட்டையவர் வந்து இந்த மாநாட்டை குறித்து பேசிட்டார். அந்த மாநாட்டில் என்ன நடந்ததுன்றது தான் பேசினார். சாட்டை ஒன்றும் எதுவும் அவதூறு கருத்து பேசலை, எதுவும் மோசமான திட்டலை. அந்த மாநாட்டில் நடந்தது அப்படின்ற விஷயத்தை எடுத்து பேசினது. விமர்சனம் வந்து எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான். அது வந்து அண்ணன் திருமாவளவன் அண்ணனாக இருக்கட்டும், சீமான அண்ணனாக இருக்கட்டும், விஜய் அண்ணனாக இருக்கட்டும், ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், அப்புறம் உதயநிதி அண்ணன், இந்த மாதிரி எந்த கட்சியாக, எடப்பாடி அண்ணன், இது மாதிரி எந்த கட்சியாக இருந்தாலுமே எல்லா கட்சியுமே விமர்சனத்துக்கு உட்பட்ட கட்சிகள். விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லவே கூடாது. இது ஜனநாயக உரிமை. விமர்சனம் பண்ணுற அவதூறு தான் பண்ணக்கூடாது, தவிர விமர்சனம் பண்ணலாம். வர இது வந்து இந்தியா நாடா இல்லை இந்து நாடான்னு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கலேன். இந்தியாவில் உள்ள கட்சிகள் உள்ள தலைவர்கள் எல்லாமே மோடிஜி சாரை வந்து கடவுளாக வழிபடுறாங்க. அப்புறம் ராகுல் காந்தி அண்ணனை வந்து கடவுளாக வழிபடுறாங்க. அப்புறம் இன்னும் பல கட்சிகள் உள்ள தலைவர்கள் எல்லாத்தையுமே கடவுளாக வழிபடுறாங்க. இது வந்து எந்த மாதிரியான ஒரு மாநிலைக்கு கொண்டு போகுதுன்னு தெரியல. ரொம்பவும் மோசமாக இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கணும். முக்கியமாக அந்த கட்சி தலைவர்கள் வந்து இதெல்லாம் கண்டித்து பேசணும். ஏன் பேச மாட்டாங்கன்னு தெரியல. இந்த விஷயம் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். கேளம்பாக்கம் அருகே மகளின் காதலனை கொன்ற தாவேகா பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இளைஞர் பிரவீன்குமாரை கொலை செய்த வழக்கில் தாவேகா பிரமுகர் ஏழுமலை உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கேளம்பாக்கம் அருகே தையூரில் மகளின் காதலனை கூலிப்படையை ஏவி கொன்ற தாவேகா பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேளம்பாக்கத்தில் வந்து ஒரு இளைஞர் வந்து கொலை செஞ்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தா தாவேகாவோட நிர்வாகின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு மனவேதனைனா, தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கிற பல பிரச்சனைகள் வந்து தாவேகா நிர்வாகிகள் தான் பல பேர் வந்து அந்த விஷயத்தில் வந்து ஆஜராகிறாங்க. அது ஏன் தெரியல. விஜய் சார் சொன்ன மாதிரியே யார் என்னென்னலாம் பார்க்காம எல்லாருக்குமே வந்து கைது நடவடிக்கை பண்ணுறாங்க. தவறு செஞ்சால் அவங்களுக்கு வந்து கைது நடவடிக்கை எடுக்கிறாரு. அந்த விஷயத்த சரியாக கவனிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் சில பேர் மீது வழக்கு பதிவு செய்யலை. அப்படி வழக்கு பதிவு செஞ்சால் கூட அவங்க சுதந்திரமாக வெளியே வரதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் கரெக்டாக முறை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆணவ கொலை தொடர்ந்து நடப்பது ஏன்னு தெரியல, மனசுக்கு வேதனையாக இருக்குது. காதலுக்கு வந்து இந்த ஜாதி மதம் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. காதல் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற புரிதல். இப்படி பார்த்தா வச்சுக்கலேன், போகிற போக்கில் எப்படி ஆகிடுனா, காதல் செய்கிறவனுக்கெலாம் எல்லாருமே கையில் ஆதார் கார்டு, ஜாதி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே கையில் வச்சுக்கிட்டு தான் சுற்றணும். எடுத்துகிட்டு போயிட்டு காட்டி, ஹாய் ஐ எம் பார்ன் ஹிந்து, ஹாய் ஐ எம் பார்ன் கிறிஸ்டின், ஹாய் ஐ எம் பார்ன் முஸ்லீம், ஐ எம் வந்து நான் இந்த கேஸ்ட்டு அந்த கேஸ்ட்டு, எனக்கு வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி தான் காதலிக்கணும் போல். காதலிக்கிறது கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு கம்பெனியில் வேலை தேடி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும். மோசமா இருக்குடா. மனுஷங்கன்னு சொல்றதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. அவங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே சபாநாயகர் நாற்காலியிலேயே ரங்கநாதனும் அன்பழகனும் போட்டி போட்டு உட்கார்ந்து சட்டமன்றத்தை கேலி கூத்தாக்குனாங்க. எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது 2 பேரும் சபாநாயகர் நாற்காலியில உட்கார்ந்தாங்க. வேதனைப்பட்டார் தனபால், அன்றைக்கு இருந்த சபாநாயகர் தனபால் வேதனைப்பட்டார். ஒரு சட்டமன்றத்தை, ஒரு மாண்புமிக்க இந்த சபையை இந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறீர்களே, இது நியாயமான்னு கேட்டார். அந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் அவ்வளவு அராஜகங்களை செஞ்சவங்க திமுக. அது ஒரு வன்முறை கட்சி. தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவள். 89 அவங்க சியாலையை பிடிச்சி இழுத்து அவங்களை மானபங்கப்படுத்தி, அவங்களை அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, முடியெல்லாம் பிடிச்சி தலைவரி கோலமா ஒரு துரியோதன சபையில, துச்சாதன சபையில ஒரு பாஞ்சாலியின் துயில் உரிக்கப்பட்டது போல அவ்வளவு ஒரு அமக்களத்தை திமுக அன்னைக்கு சட்டமன்றத்தில் அரங்கேற்றிச்சு. நாடே பார்த்து அன்னைக்கு அம்மா வெளியே வரும்போது சொன்னாங்க, என்ன அவமானப்படுத்தி மானபங்கப்படுத்திட்டாங்க, ஒரு பெண் என்றும் பாராம நான் முதலமைச்சராகத்தான் இந்த சபைக்குள் வருவேன்னு சொன்னாங்க. செய்துதான். ஆக திமுக திருந்தாது. வன்முறையும் திமுக என்பது ஒட்டி பிறந்தது, பிரிக்கவே முடியாது. என்னவோ திமுகவும் வன்முறையும் திருந்தவே. டிஎம்கே கட்சி வந்து ஆண்டு பார்த்திருக்கீங்க, டிஎம்கே கட்சி வந்து எதிர்கட்சியா இருந்து பார்த்திருக்கீங்களான்னு பல கேட்டிருக்காங்க.
நான் கூட நினைப்பேன், ஓ அப்படியா, அப்போ டிஎம்கே எதிர்கட்சி தலைவராக இருந்தால் பயங்கரமாக இருப்பாங்க போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்படி நடந்திருக்குமா? இது வந்து ஓஜி டிஎம்கேன்னு நினைக்கிறேன். ஒரு டிஎம்கே அப்போ வந்து எப்படி நடந்திருக்கு பாருங்கள் சட்டமன்றம். ஏன்னா அப்போ வந்து சபாநாயகருக்கே அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம நடந்திருக்காங்க. ரொம்ப மோசமாக இருக்கு போல அப்போவே. இப்போ கொஞ்சம் டிஎம்கே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். போக போக தான் தெரியும் என்ன நடக்க போகுது. பவானி சாகர் அமைந்திருக்கிற பேருந்து நிலையத்திற்கு கர்மவீர காமராஜர் அவர்களின் பெயர் சூட்ட ஆவணம் செய்ய வேண்டும் என்று இன்னும் நான் என்னென்னலாம் பார்க்க போறேன்னு எனக்கே தெரியலடா. ஏங்க நான் உங்கள்கிட்ட ஒரே வார்த்தை மட்டும் கேட்டுக்கிறேன், மக்களாகிய நீங்க பதில் சொல்லுங்க. எவ்வளவோ பேச்சு திறமை உள்ள வேட்பாளர்கள்லாம் வந்து நின்று இருந்தாங்க, எவ்வளவோ அனுபவம் வாய்ந்த வேட்பாளர்கள்லாம் நின்று இருந்தாங்க. இவங்களை எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டு இந்த மாதிரி ஆளுகள்லாம் உள்ள விட்டுருக்கீங்களப்பா. பலருக்கு வந்து பேசவே தெரியல, தவறாக பேசிடுறாங்க. சட்டமன்றத்தில் இப்படி நடக்கும்ன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தவறு நடப்பது வந்து மனிதனோட இயல்பு தான், அது நம்ம குற்றம் சொல்லலை. இருந்தாலும் பலர் வந்து நிறைய தெரிஞ்ச ஆளுங்களாக இருக்காங்க. குறிப்பிட்டு சொன்னால் நாம் தமிழரில் பல பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருந்தா, இவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அப்போ நாம் தமிழர் உள்ள பலருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா சட்டமன்றம் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்குமோ அப்படின்னு நான் நம்புகிறேன். அதாவது அன்புமணி சௌமியாக்கா மாதிரி கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் பேச்சாற்றலும், மக்களுடைய குறையும் எளிதில் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க.